இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சியும் பார்த்தீங்கன்னாக்கா 3 கட்சி தான். ஒன்று அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2வது பாட்டாளி மக்கள் கட்சி, 3வது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த 3 கட்சியும் தனித்தனியாக நிற்கும் போதே ஓட்டுகள் அதிகமாக வாங்கும். இன்னைக்கு 3 கட்சி ஒன்று சேர்ந்துருக்கும். எவ்வளோ ஓட்டு வாங்குவோன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஏன்னா இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு, இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் 40,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவாருன்னு. திமுக மட்டும் தான் இருக்கு, வேற யாருமே கிடையாது. இதெல்லாம் கொடி தான், அதில் லெட்டர்பேட் கட்சி தான். ஏன்னா அந்த கட்சியில நாங்கள் கூட்டிட்டு பார்த்துட்டோம் 2016 அவங்களுடைய பலம் என்ன, அவங்க என்ன இருக்காங்கன்னு என்ன எனக்கு தெரியும். எனக்கு நான் உளுந்துப்பேட்டில் பார்த்தேன் அவங்க கதை என்னன்னு. உளுந்துப்பேட்டில் வேலை பண்ணது ஒன்லி தேமுதிக மட்டும் தான் தவிர வேற யாருமே கிடையாது. அதனால இன்னைக்கு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்காங்க, அப்படியே எங்களை விட்டு அங்கே போயிருக்காங்க, அப்படியே போயிருக்காங்க. ஆமாம் அங்கே போயிருக்கு பொன்முடி அவர்கள். நாங்கள் வந்து காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக கூட்டு போகிறான்னு நம்ப மாட்டீங்க. என்னை வந்து வாசப்பள்ளியில் என்னை அழைத்து சென்றார். அந்த அளவுக்கு பயம் அவருக்கு. அப்போ என்னென்ன தெரியாது, மந்திரி என்னென்ன தெரியாது, என்ன தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கார் அவர். இன்னைக்கு விழுப்புரத்தில் பாதி சொத்து அவர்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்கு கொள்ளடிச்சு கிட்டத்தட்ட 3 வாட்டி மந்திரி ஆறது, அவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அவர்.